அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அம்மா ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எவ்வளவோ நாட்கள் இந்த ஜெபத்துல, இந்த அருமையான இந்த Zoom டிவி மூலமாக செய்கிற ஜெபத்துல மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஜெபங்களை நான் கண்டடைஞ்சேன். இப்ப நாங்க இன்னைக்கு குடும்பமா உட்கார்ந்துருக்கோம் லைவ்ல. ஆமென். என்னுடைய மூத்த மகன் எங்க திருச்சபையில வர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு மகனாக இருப்பான். அம்மா எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுக்கும்பொழுது பாடல் பாடி ஆராதனையும் நீங்க செய்யுங்கன்னு சொன்ன உடனே நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என்னுடைய மூத்த மகன் இந்த பாடலை பாடி ஆராதனை பண்ணும்படி நான் அனுமதி கேட்கிறேன். Amen. Amen. Yes, Pastor. Thank you. Thank you. Thank you. Hallelujah. Hallelujah. Amen. அவர் நாமம். Amen. Amen. Hallelujah. Glory to God. அவரை நம்பி வந்த நாம பாக்கியவான்கள். ஆமென். அவரை நம்புகிற நாம் பாக்கியவான்கள். அவர் அன்பை நம்புகிற நாம் பாக்கியவான்கள். அவரையே நம்பி இருக்கிற நாம் பாக்கியவான்கள். அந்த பாக்கியத்தோட கர்த்தரை கையை தட்டி சந்தோஷத்தோடு ஒரு பாடலை பாடி ஆராதனைக்கு நேராக போக போகிறோம். ஆமா, அவரை நம்பி இருக்கிற நாம் பாக்கியவானாக இருக்கிறோமே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்துக்கு ஈடாய் அவரை துதிப்பது எவ்வளவு மகிமையா இருக்கு. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். சொல்லுவீங்களா? உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். மீண்டுமாய் உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். என் வாழ்க்கை கடைசி முடி வரைக்குமே உண்மையே நம்பி இருப்போமே. உண்மையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். நம் தேவன் நமக்கு துணையாக இருக்கிறவர். நம் தேவன் நம் ஊழியத்தின் கேடகமாக இருக்கிறவர். அவரே நம் ஊழியத்தின் அடையாளம். அவரே நம் ஊழியத்தின் ஆதாரமாக இருக்கிறவர். அவர் நம்மளோடு இருக்கும்போது, நாம் அவரை நம்பும் போது பாக்கியவான்களாக இருக்கிறோமே. இந்த பாக்கியம் எல்லாருக்குமே கிடைக்கிறது. இந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது. இது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை சொல்லி பாடுறதுக்கே மிகப்பெரிய பாக்கியமா இருக்கிறது. ஆண்டவரே சொல்லுங்க. நீதானே என் துணையானே, என் கேடகமும் மானி. நீதானே என் துணையானே, என் கேடகமும் மானி. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பி இருப்பேன். ஆமா, அவர் நம்மளை நினைக்கும் போது
நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. நாம் ஆமென். அவரை நம்பி இருக்கிறதுனால் அவர் நம்மளை நினைத்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஊழியத்தின் மூலம் ஒரு ஆசீர்வாதம், இந்த ஜெபத்தின் மூலம் ஒரு ஆசீர்வாதம், இந்த ஆராதனை மூலம் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கிற வல்லவரான தேவனை நம்ம துதிக்கிறோமே. அந்த தேவனை நம்ம துதிச்சு பாடும்போது நம் வாழ்க்கையில கிடைக்கிற ஆசீர்வாதங்களை சொல்லி பாடும்போது ஆஹா, நம்ம இன்னும் வாக்கியத்துக்கு மேல வாக்கியத்தை பெற்றுக்கொண்டே இருக்கிறோமே. அம்மாப்பா உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் கிருபை மிகுந்திருக்கும். போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஆமா, சீயோன் பர்வதம் நிலைப்பது போல் நம் கர்த்தர் நம் ஊழியத்தை, இந்த சபைகளை, நம்முடைய ஆண்டவரை நமக்கான எல்லா விஷயத்தையும் நிலைத்து வைத்திருக்கிறாரு. அது எவ்வளவு பெரிய விஷயம். இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக நடக்கிற ஊழியம் கூட சீயோன் பர்வதை போல் எப்பொழுதும் நிலைத்திருக்க செய்வாராக. அதுவே அவர் மிகப்பெரிய கொடுக்கிற ஆசீர்வாதம். எப்போதும் இந்த ஜபம் இந்த சீயோன் பர்வதத்தை போல நிலைத்திருப்பதாக, இந்த சீயோன் பர்வதத்தை போல அதை ஓங்கி உயர்த்தி இருப்பதாக. உமக்கே துதிக்கிறோம். சீயோன் பர்வதம் நிலைப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் நிலைப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகமித்தின் கேடும் கொடுங்கோ, என் மேல் நிலைப்பதில்லை. ஆகமித்தின் கேடும் கொடுங்கோ, என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். சொல்லுவீங்களா? உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தமும் உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். நம்பி இருக்கவங்களா? உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். ஒரு முறை, உம்மை நம்பும் நான் பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவா, உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நல்லா கரங்களை தட்டி. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். ஆமா இயேசுவே, நீர் துதிக்கு பாத்திரர்ப்பா. அப்பா, இந்த ஆராதனை உமக்கு மட்டுமே இயேசுவே. வல்லமை நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா.
Hallelujah. வல்லமை நிறைந்தவரே உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா எங்களை கூட இந்த இடத்துல கூட செய்தது எவ்வளவு பெரிய கிருபப்பா. இந்த கிருபை எங்களோடு இருந்ததுனாலதான் ஆண்டவரே நாங்க இன்றைக்கு ஒன்று சேர்ந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம்ப்பா. எங்க மேல இவ்வளவு பாசம் வைத்திருக்கிறவரே அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. துதிக்கு பாத்திரரே உம்மை ஆராதிக்கிறோம்ப்பா. உமக்கு நன்றி நன்றி நன்றிப்பா. உமக்கு நன்றி இயேசுவே. வானத்துக்கும் பூமிக்கு சகல அதிகாரம் படைத்த எங்கள் நல்ல இயேசுவே. அப்பா இந்த நாள்ல கூட எங்களை இடத்துல கூட செய்தீரே, இந்த கிருபைக்காக நன்றி இயேசுவே. அப்பா இந்த ஜூம் மீட்டிங் மூலம் நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களை உயர்த்துகிறோம், உம்மை பாடுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. இந்த துதிக்க மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம்ப்பா. அப்பா இந்த ஜூம் மீட்டிங் மூலம் நாங்க ஆண்டவரே ஒன்று சேர்ந்து ஜெபிக்கையில் எங்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை ஏற்படுத்தி கொடுங்க ஆண்டவரே. அப்பா 2 3 4 பேர் சேர்ந்து அப்பா நீங்க ஜெபிக்கிறீங்களோ அங்கே நான் வாசம் செய்கிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துல நீங்க எங்களோடு வாசம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீங்க அசைவாடுவதற்காக நன்றிப்பா. எங்களோடு நீர் இருந்ததுக்காக நன்றி இயேசுவே. அப்பா இந்த ஜூம் மீட்டில் கலந்திருக்க ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த ஜூம் மீட்டில் கலந்திருக்கிற ஒவ்வொருத்தர் ஊழியங்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. அப்பா அவங்க நீங்க கண்ணெடுத்து பாருங்க ஆண்டவரே. அப்பா நீங்க ஆராய்ந்து அறிகிறவர் ஆண்டவரே. அவர்கள் தேவைகளை அறிந்திருக்கிறேன், அவர் எண்ணங்களை அறிந்திருக்கிறேன், அவரை அறிந்திருக்கிறேன் ஆண்டவரே. அவங்க அனைத்தையும் நீர் அறிந்தவர் ஆண்டவரே. நீரே எங்களுக்கு வழிநடத்தி எங்கள் தேவையெல்லாம் பூர்த்தி கொடுத்து செய்து கொடுங்க ஆண்டவரே. நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா உங்க கிருபையும் நன்மையும் எங்களோடு இருப்பதாக, உங்க கிருபையும் நன்மையும் எங்கள் ஊழியத்தோடு இருப்பதாக ஆண்டவரே. அப்பா எங்களையும் எங்கள் ஊழியத்தையும் ஆண்டவரே அப்பா எங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க இயேசுவே. அப்பா நீரே எங்களை பாதுகாத்து வழிநடத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே இந்த ஜூம் டிவி மூலமாக நடைபெறுகிற இந்த ஜெபத்திற்காக, இந்த ஜெப குழுவிற்காக, இந்த ஜெப குழுவிலே இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய தேசத்திலே, தமிழ்நாட்டிலே அரியலூர் மாவட்டம் என்ற ஒரு மாவட்டத்திலே ஒரு இடத்துல நாங்க ஜெயங்கொண்டம்ங்கிற பட்டணத்திலே நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். நான் ஒரு சின்ன சாட்சியை சொல்லி தேவனுடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த அருமையான ஜெபக்குழுவிலே கர்த்தர் என்னை இணைத்ததற்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அருமையான அம்மா எஸ்தர் குலோரி அம்மாவுக்காக, ரெபேக்கா அம்மாவுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். உண்மையிலே நான் அவங்களை விட வயதில் குறைவாக இருப்பேன் என்று நான் நம்புகிறேன். அதனால அருமையான எங்களுடைய ஆவிக்குரிய தாயார்களை நான் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். மிகவும் நன்றி. இந்த வாய்ப்பை கர்த்தர் கொடுத்ததுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பட்டணத்திலே நாங்கள் ஊழியத்திற்கு வந்த நாட்களில் 22 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இந்த பட்டணத்தில் ஊழியத்துக்கு வந்தோம். இது ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு மாவட்டமாக இந்த மாவட்டம் இருக்கிறது. தமிழ்நாட்டிலே அரியலூர் மாவட்டம் என்று சொல்லுவார்கள். இந்த மாவட்டத்துல விவசாயங்கள் அதிகம் கிடையாது. முந்திரி மரங்கள் என்று சொல்லக்கூடிய முந்திரி தோப்புகள் இதுதான் அதிகமாக அங்க இருக்கும். இந்த மாவட்டத்துல பயிர் வகைகள் என்று சொல்லுகிற பொழுது, விவசாயம் என்று சொல்லும் பொழுது வேலை வாய்ப்பு, அநேகர் கட்டிட வேலைகளுக்கு செல்வார்கள். அதை விட்டால் வேற ஒரு விவசாயங்கள் அதிகமாக இருக்காது. அப்படி ஒரு ட்ரையான ஒரு மாவட்டம் இந்த மாவட்டம். கனிம வளங்கள் 10 சிமெண்ட் ஃபேக்டரி எங்கு பார்த்தாலும் தோண்டி மண்களை எடுக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் ஃபேக்டரிகள் நிறைஞ்ச ஒரு மாவட்டம். பண்படாத ஒரு மாவட்டம். பண்பட்ட மக்கள் இல்லைங்க, பண்படாத மக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு மாவட்டம். கிறிஸ்தவர்கள் 0% தான் இருக்கிற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்துல மொத்தமே நாங்க ஊழியம் செய்யற ஊழியக்காரர்கள் 65 நபர்கள் தான் நாங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்திற்காக நீங்க தொடர்ந்து ஜெபத்துல ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 22 ஆண்டுகளுக்கு முன்பாக நாங்கள் இந்த மாவட்டத்திற்கு ஊழியத்திற்கு
வந்து ஊழியங்களை செய்துகிட்டு இருக்கும்போது மிகப்பெரிய பாடுகள். என்னுடைய மகன், மூத்த மகன், இப்ப ஆராதனை செய்த மகன் 1.5 வயசு அவனுக்கு. என்னுடைய 25 வயசு இளமை பருவம். என் மனைவி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். அங்கிருந்து நாங்கள் திருமணம் செய்து இங்க ஊழியத்திற்கு வந்தோம். ஒண்ணுமே தெரியாது, வெளி உலகம் தெரியாது. அப்படிப்பட்ட சூழல்ல நாங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பொழுது அப்பாவி மக்களை மதம் மாற்றம் செய்தார்கள். கேட்க போன எங்களை கொலை மிரட்டல் பண்ணினார்கள் என்று சொல்லி எங்க பேர்ல கம்ப்ளைண்ட கொடுத்து என்னை, என் மனைவியும், என்னுடைய 1.5 வயசு மூத்த மகனையும் 15 நாட்கள் சிறையிலே வைத்து விட்டார்கள். 15 நாட்கள் நாங்கள் சிறையிலே இருந்தது. நிறைய ஊழியக்காரர்களுக்கு தெரியவில்லை. அதன் பிறகு பாஸ்டர் ராபர்ட் உள்ள இருக்கிறார் என்ற செய்தி வெளிவந்த பிறகு உடனே எங்களுக்கு பெயில் எடுப்பதற்காக, ஜாமீன் எடுப்பதற்காக அநேக ஊழியக்காரர்கள் அந்த சிறைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கிற நிறைய ஊழியக்காரங்க வந்து ஒரு 100கணக்கான ஊழியக்காரர்கள் முன்னாடி வந்து கூட்டமா நின்று எங்களை ஜாமீன்ல எடுத்தாங்க. அப்ப அந்த மேஜிஸ்ட்ரேட் கேட்டாரு, எவ்வளவு கூட்டம் நிக்குது, உள்ள இருக்கிற விஐபி யாருன்னு கேட்டாரு. அப்ப ஒரு சாதாரண பையன் தாங்க உள்ள இருக்கிறான், ஆனா அவனுக்காக எவ்வளவு பெரிய கூட்டம் வெளியில நிக்குதுங்க அப்படின்னு சொல்லி உடனே எங்களுக்கு பெயில் கொடுக்க ஒரு 13 அல்லது 14 நாட்கள் இருக்கும்போது எங்களுக்கு பெயில் கொடுத்துட்டாங்க. அதன் பிறகு நானும் என் மனைவியும், அதுல ஒரு பெரிய ஒரு விஷயம், அந்த வக்கீல் அட்வொகேட் வந்து அவர் அப்பதான் அந்த தொழிலுக்கே வராரு, புதுசா வராரு படிச்சுட்டு. என்னுடைய மகன் பேரு வந்து பெசலையேல் அப்படின்னு கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. ஆங்கிலத்துல பெசாலின்னு இருக்கும், ஆங்கில வேதாகமத்துல. நான் அதை பெசாலின் அப்படின்னு சொல்லி நான் அவனுக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் வச்சேன். அந்த வக்கீலுக்கு இந்த பேரு வந்து வாயில நுழையல. பெயில் எடுக்கும்போது என்னையும் என் மனைவியையும் பெயில்ல எழுதிட்டாரு, என் மகனை வந்து பேர் எழுதல. அப்ப ரிலீஸ் பண்ணும்போது என் மனைவிய வெளியில விட்டுட்டாங்க, என் மகனை உள்ளே வச்சுக்கிட்டாங்க. கம்பிக்குள்ள வெளியில என்னுடைய மனைவி. நாங்க ஒரு சிறையில இருக்கிறோம், என் மனைவியும் பிள்ளையும் ஒரு சிறையில இருக்கிறோம், திருச்சிங்கிற ஒரு ஏரியாவில். அவ என் மகன் உள்ளார கம்பியை பிடிச்சிக்கிட்டு ஆட்டிக்கிட்டு என்ன வெளியில கொண்டு வாங்கன்னு அழுகுறான். அவனுக்கு பசி வேற, அவனுக்கு பால் கொடுக்கவும் முடியாது. என் மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேக்ல சீனி இருந்திருக்கு, சர்க்கரை. அந்த சர்க்கரைய என் மகனுக்கு கொடுக்குறாங்க. என் மகன் அதை சாப்பிட்டுட்டு தண்ணி கேட்டுக்கிறான். அந்த கம்பியினுடைய கேப் வழியா டம்ளர்ல தண்ணி கொடுத்த உடனே குடிச்சிட்டு அமைதி ஆயிட்டான். அதன் பிறகு அந்த மேஜிஸ்ட்ரேட்டு சொன்ன பிறகு ஏன் பையன் பேரை சேர்க்கல, குழந்தை பேரை ஏன் சேர்க்கல அப்படின்னு கேட்ட பிறகு அந்த அட்வொகேட் திரும்பவும் மகன் பேரை சேர்த்து அந்த பெயில் எடுத்துட்டு திரும்ப திருச்சிக்கு 3 மணி நேரம் டிராவல் அங்க போயிட்டு அதன் பிறகு அந்த பெயில் ஆர்டரை கொடுத்து மீட்டு கொண்டு வந்து, அப்படிப்பட்ட பையன்தான் இன்னைக்கு எங்க திருச்சபையில, தேவனுடைய சபையில ஆராதனை, என் சபையில இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிற ஒரு மகனாக கர்த்தர் இந்த இடத்துல வைத்திருக்கிறார். அப்பொழுது என் மனைவி 3 மாத கர்ப்பம். அதன் பிறகு கர்த்தர் ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். எனக்கு 2 மகன்கள். நாங்க கர்த்தருடைய ஊழியத்தை 22 ஆண்டு காலமாக போராட்டத்தின் மத்தியில இந்த மாவட்டத்துல செய்து வென்று இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் பண்ணி ஒரு ஆலயத்தை கட்டி இந்த இடத்துல கர்த்தர் நிற்பதற்கு உதவி செய்தார். அதோட இன்னும் ஒரே ஒரு காரியம், எங்களை அரெஸ்ட் பண்ணி எங்களை கொண்டு போகும்போது எங்களை சுத்திலும் போலீஸ்காரங்க துப்பாக்கி ஏந்தின மாதிரி ஒரு பெரிய அக்யூஸ்ட, ஒரு தீவிரவாதியை கொண்டு போற மாதிரி எங்களை கொண்டு வந்தாங்க. அந்த நேரம் எனக்கு ஒரு ஞாபகம், எங்க அப்பா என்கிட்ட சொன்னாரு, ஊழியத்துக்கு போறியே, உனக்கு என்னப்பா வரும், உனக்கு என்னப்பா கிடைக்கும், நீ எதுக்குப்பா அந்த ஊழியத்துக்கு போற அப்படின்னு சொல்லி என்கிட்ட சண்டைக்கு வந்தாரு. அப்ப நான் சொன்னேன், அப்பா எனக்கு உன் சொத்து, உன் வீடு, உன் நிலம், உன் விவசாயம் எனக்கு எதுவுமே வேண்டாம். நான் தான் உனக்கு மூத்த மகன், என்னை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி
இந்த பைபிளை தூக்கி என் தலையில அப்படி வச்சு, இது பெரிய கோடியை என் கையில கொடுக்கும், இந்த கோடியை நம்பி நான் போறேன்ப்பா, ஒரு நாள் இந்த ஊரே என்னை திரும்பி பார்க்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஆனா ஜெயிலுக்கு போகும்போது போலீஸ்காரங்க என்ன எங்களை ரோட்ல கொண்டு போகும்போது ஊரே எங்களை பார்த்துச்சு, ஊரே எங்களை பார்த்து பிரமிப்பு அடைஞ்சது. அப்ப எனக்கு எங்க தகப்பங்கிட்ட சொன்ன அந்த வார்த்தை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஊரே என்ன பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆண்டவரே நீங்க இப்படியா நடத்துறீங்க, இதுவும் ஒரு பாக்கியம்தான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு நான் போயிட்டேன். சிறை தண்டனை உள்ளார இருக்கும்பொழுது ஆண்டுடைய சமூகத்துல ரொம்ப கலங்கினேன். இந்த ஊழியமே வேண்டாம் அப்படின்லாம் சொன்னேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே எனக்கு இந்த ஊழியெல்லாம் வேண்டாம், ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி பைபிளை தூக்கி ஒரு மூலையில வச்சுட்டு படுத்துட்டேன். அப்படி படுக்கும்போது மிகப்பெரிய ஒரு ரவுடி, ஒரு கொலைகாரன் என்னை தட்டி எழுப்பி அந்த நான் தூக்கி ஓரமா வச்ச பைபிளை எடுத்து கையில கொண்டு வந்து என் கையில கொடுத்து, சார் எழுந்துருங்க அப்படின்னா. ஏன்பான்னு கேட்டேன். இயேசுவை எதுக்கு சிலுவையில் அடிச்சாங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்குறான். நான் சொன்னேன், இப்பதான் நான் ஊழியமே செய்ய மாட்டேன், என் மனைவி பிள்ளைங்களை எல்லாம் நீங்க ஜெயிலில் வச்சுட்டீங்கன்ட்டு நான் ஆண்டவர் மேலேயே வருத்தத்துல நான் தூக்கி வச்சுட்டேன், என்னப்பா நீ திரும்பவும் அப்படி என்ன வந்து இப்படி சொல்றியே அப்படின்னு சொல்லி நான் வந்து ரொம்ப வருத்தமா பேசுறேன். அப்ப அந்த ரவுடி என்ன சொன்னான்னா, வெளியில தான் நான் ஒருத்தவனை போட்டுட்டு உள்ள வந்திருக்கிறேன், நீ இப்ப எனக்கு இயேசுவை ஏன் சிலுவையில் அடிச்சாங்கன்னு சொல்லலைன்னா இப்ப உள்ளேயே உன்னை போட்டுருவேன் அப்படின்னு சொன்னான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது, பயமாவும் இருந்துச்சு. ஆனா நானு சரி திரும்பவும் ஆண்டவரே என்ன நீங்க சோதிக்கிறீங்களா இல்ல விளையாடுறீங்களா தெரியலேன்னு சொல்லி வேதாகமத்தை கையில் எடுத்து நான் அவனுக்கு சிலுவையில அடிச்சதை குறிச்சு ஆண்டோடைய அன்பை குறிச்சு சுவிசேஷம், சிறையிலேயே நான் சுவிசேஷம் சொல்றேன். ஆண்டோடைய கிருபையில இன்னைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டு அந்த மிகப்பெரிய ரவுடி ஒரு சபையில அவன் விசுவாசியா போயிட்டு இருக்கிறான். ஒருவேளை நான் இன்னைக்கு நினைக்கிறேன், அன்னைக்கு எனக்கு உணர தெரியல, ஒருவேளை அவனை மீட்பதற்காக கூட கர்த்தர் என்ன பயன்படுத்திருக்கலாமோ அப்படின்னு நான் இன்னைக்கு அதை உணர்ந்தேன். நான் வாலிபத்துல ஒரு யங் ஸ்டேஜ்ல ஒரு போல்டா தைரியமா பேசக்கூடிய, யாருக்கும் பயப்படாம சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு இளைஞனா தான் நான் அந்த ஊழியத்துக்கு நான் வந்தேன். 19 வயசுல வேதாகமத்தை கையில தூக்குனேன் ஆண்டோடைய கிருபையில. நான் +2 முடிச்சுட்டு டிஎஃப் டெக் சினிமா டைரக்டருக்காக தான் நான் படிச்சேன். சினிமா துறைக்கு தான் நான் போனேன். அடிக்கடி என்ன நிறைய பேர் கேட்பாங்க, உங்களுக்கு நிறைய திறமைகள் இருக்குது, நீங்க சினிமா துறையில இருந்தா நிறைய கோடிக்கணக்கான பணத்தை நீங்க சம்பாதிச்சிருக்கலாம், புகழ சம்பாதிச்சிருக்கலாமே அப்படிலாம் என்ன கேட்பாங்க. ஆனா ஆண்டவர் என்ன நடத்தின விதம், என்னை பிரித்தெடுத்த விதம், இனி ஒரு நாட்கள் எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நிச்சயமா நான் சினிமா துறையில இருந்து எப்படி வந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். அப்படிப்பட்ட சூழல்ல கிட்டத்தட்ட 68 பாடல்கள் சொந்தமாகவே நான் எழுதுவதற்கும் அதை பாடுவதற்கும் உதவி செய்தார். கிட்டத்தட்ட 300 ஆத்துமாக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க இதே பட்டணத்துல கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எங்க சபையில இப்பொழுது நார்மலா ஒரு எவரி வீக் ஒரு 80 அல்லது 70 விசுவாசிகள் கொண்ட சபையாக இருப்பார்கள், வருவார்கள். கர்த்தர் இந்த இடத்துல, எந்த இடத்துல நான் விற்கப்பட்டேனோ, எந்த தேசத்துல நான் அவமானப்பட்டேனோ, எந்த இடத்துல நாங்கள் குடும்பமாக நொறுக்கப்பட்டோமோ அதே இடத்துல இன்னைக்கு குடும்பமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு தேவன் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, என் பிள்ளைகளுக்கு நான் பாட்டு பாடவோ ஊழியம் செய்யவோ நான் கற்றுக் கொடுக்கல, அவர்களுக்கு தேவ ஞானத்தை அவர்களே அதை உருவாக்கி கொண்டார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவோ போராட்டம், எவ்வளவோ கஷ்டம், எவ்வளவோ பிரச்சனைகள், எல்லாத்தையும் மத்தியில கர்த்தர் இன்னைக்கு இந்த இடத்துல நடத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். என்னுடைய சாட்சிய சின்னதா நிறைய விரிவான காரியங்கள் இருக்குது. நான் அந்த குறுகிய நேரத்துல ஷார்ட்டா உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். இந்த லைவ்ல இருக்கிற ஜூம் மீட்ல இருக்கிற அத்தனை தேவ பிள்ளைகளுக்கும் நான் நன்றி சொல்லுகிறேன்.
தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போவோம். என்னுடைய பாடல்ல ஒரே ஒரு பாட்டுல அந்த ஒரு 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 பல்லவி ஒரு சரணத்தை மாத்திரம் நான் பாடி தேவனுடைய வார்த்தையை உங்க மத்தியில கொடுப்பதற்கு நான் விரும்புகிறேன். ஷார்ட்டா கொடுத்துருவேன். எனக்கு எவ்வளவு டைம் கொடுத்துருக்கீங்களோ அந்த டைம்குள்ள நான் முடிச்சிருவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசு பிறந்ததா, உலகத்திற்கு வெளிச்சம் வந்தது. இயேசு வந்ததா, மனிதனுக்கு வாழ்வு வந்தது. இயேசு பிறந்ததா, உலகத்திற்கு வெளிச்சம் வந்தது. இயேசு வந்ததா, மனிதனுக்கு மீட்பு வந்தது. பிறந்த நாள், இயேசுவின் பிறந்த நாள், அந்த நாள் நமக்கு நல்ல நாள். பிறந்த நாள், இயேசுவின் பிறந்த நாள், அந்த நாள் நமக்கு நல்ல நாள். இயேசு பிறந்ததா, உலகத்துக்கு வெளிச்சம் வந்தது. இயேசு வந்ததா, மனிதனுக்கு வாழ்வு வந்தது. இயேசு வந்ததா, மனிதனுக்கு மீட்பு வந்தது. குருடன் கூட இயேசுவினால் பார்வை அடைகிறான். செவிடன் கூட இயேசுவினால் கேட்க செய்கிறான். குருடன் கூட இயேசுவினால் பார்வை அடைகிறான். செவிடன் கூட இயேசுவினால் கேட்க செய்கிறான். முடவன் கூட இயேசுவினால் நடக்க செய்கிறான். முடவன் கூட இயேசுவினால் நடக்க செய்கிறான். மரித்தவனும் இயேசுவினால் ஜீவன் பெறுகிறான். மரித்தவனும் இயேசுவினால் ஜீவன் பெறுகிறான். இயேசு பிறந்ததா, உலகத்திற்கு வெளிச்சம் வந்தது. இயேசு வந்ததா, மனிதனுக்கு மீட்பு வந்தது. பிறந்த நாள், இயேசுவின் பிறந்த நாள், அந்த நாள் நமக்கு நல்ல நாள். பிறந்த நாள், இயேசுவின் பிறந்த நாள், அந்த நாள் நமக்கு நல்ல நாள். இயேசு பிறந்ததால் உலகத்திற்கு வெளிச்சம் வந்தது. ஆண்டவரே, இயேசு வந்ததால் மனிதனுக்கு மீட்பு வந்தது. பாவியான மனிதன் கூட மன்னிக்கப்படுகிறான். பேதையான மனுஷன் கூட ஞானம் அடைகிறான். பெத்லகேமின் நாயகனுக்கு வாழ்த்து பாடுவோம். பெத்லகேமின் நாயகனுக்கு வாழ்த்து பாடுவோம். பேசும் தெய்வம் இயேசுவையே பாடி மகிழுவோம். பேசும் தெய்வம் இயேசுவையே பாடி மகிழுவோம். இயேசு பிறந்ததால் உலகத்திற்கு வெளிச்சம் வந்தது. இயேசு வந்ததால் மனிதனுக்கு மீட்பு வந்தது. இந்த மனிதனுக்கு வாழ்வு வந்தது. இந்த மனிதனுக்கு வாழ்வு வந்தது. எஸ் ஆண்டவரே, ஒருவேளை இந்த உலகத்துல நீங்க வராம இருந்திருந்தா எங்க கண்கள் திறக்கப்பட்டிருக்காதுப்பா. எத்தனையோ கிராமங்கள்ல, எத்தனையோ இடங்கள்ல பேதையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கு ஆண்டவரே ஒரு விழிப்புணர்வை, அவர் கண்களை திறந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பேசும். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து மாற்றங்களை கொண்டு வருவதற்காக ஒரு மாற்றத்தை, இந்த உலகம் சீர்கட்டு இருப்பதை தேவன் அறிந்தார். இந்த உலகம் தரங்கட்டு கிடந்ததை தேவன் அறிந்தார். மனுஷனுடைய வாழ்க்கைகள் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா, மனிதனுடைய கலாச்சாரங்கள் எத்தனையோ
பூர்வீகமான கலாச்சாரங்கள் எல்லாம் மாறிவிட்டது. இன்னைக்கு எவ்வளவோ சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வராம இருந்திருந்தா இந்த உலகம் ஒருபோதும் சீர்திருத்தம் அடைஞ்சிருக்காது. ஆனா இன்னைக்கு உலகம் எவ்வளவோ கெட்டு போய் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். உலகம் முழுவதும் நான் இந்த காரியத்தை சொல்லுகிறேன். மீண்டும் ஒரு முறை இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை வந்தால் மாத்திரமே இந்த உலகம் இன்னும் சீர்திருத்தத்துக்குள்ள கொண்டு வரும் அப்படி என்று நான் நம்புகிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது என்பதை தேவன் அறிந்து அந்த பூமியை சீர்திருத்தம் பண்ணுகிறார். இந்த உலகத்தை அவர் சீர்திருத்தம் செய்கிறார், சகலத்தையும் சீர்திருத்தம் செய்கிறார். இந்த விஷயத்துல பெண்கள்மார்கள், தாய்மார்களை கர்த்தர் அதிகமாக பயன்படுத்துகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை முதலாவது அறிவித்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில யாருன்னா அந்த ஸ்தோத்திரம் ஒரு பெண்ணானவள். சமாரியா தேசத்திலே ஆண்டவரை தரிசித்த அவர் தண்ணி கொடுன்னு கேட்கிறாரு, தண்ணி கொடுக்கிறா. சமாரியா பட்டணத்து ஸ்திரீ முதல்ல இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷத்தை அந்த சமாரியா பட்டணத்துக்கு போய் சொன்னது அந்த சமாரியா ஸ்திரீ தான், ஒரு பெண்ணானவள். அது மாத்திரமல்ல, அந்த இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே அந்த உயிர்த்தெழுந்த செய்திய தேவ தூதன் முதலாவது ஒரு பெண்ணான சகோதரிக்குத்தான், மகதலேனா மரியாளுக்குத்தான் சொல்லுகிறார் தூதன். அந்த செய்தியை கூட சீஷர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வெளியிலே வந்து சொன்னது ஒரு சகோதரி, அந்த மகதலேனா மரியாள். அப்ப கர்த்தர் ஆண்களை காட்டிலும் பெண்களை கொண்டு தேசத்திலே ஊழியங்களையும் எழுப்புதலையும் கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். குணமுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார், குணம் இல்லாத ஸ்திரீ தன் வீட்டை இடித்து போடுகிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒரு ஸ்திரீயானவளுக்கு அந்த நல்ல குணம் இருக்க வேண்டும் என்று உலகத்திலே வேதாகமத்திலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க உலகத்துல வாழ்கிற வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவங்க குடும்பமாக இருந்தாலும் ஒரு அலுவலகமாக இருந்தாலும் ஒரு நல்ல குணமுள்ள ஸ்திரீ எந்த இடத்துல இருக்கிறார்களோ அங்கே நிர்வாகம் சரியாக இருக்கும், குடும்ப வாழ்க்கை சரியாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஒரு பெண்ணானவர்களுக்கு ஒரு நான்கு படிக்கட்டை அல்லது 4 ஸ்டேஜியை கர்த்தர் வைத்திருக்கிறார். 1 மகள் என்கிற ஸ்டேஜ், 2 மனைவி என்கிற ஸ்டேஜ், 3 தாய்மை என்கிற ஸ்டேஜ், 4வது மாமியார் அல்லது பாட்டி என்கிற ஸ்டேஜ். இந்த 4 ஸ்டேஜில தான் ஒரு பெண்மணி, ஒரு பெண்ணானவள் இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு மகள் என்கிற ஸ்டேஜ்ல அவங்க இருக்கும்போது, அந்த மகளாக இருக்கும்போது சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை, துணி துவைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் தாயார் பார்த்து கொள்வார்கள். செல்லமாக வளரக்கூடிய ஒரு இடம், அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மேடை, அந்த ஸ்டேஜ், அந்த மகள் என்கிற ஒரு மேடை. அதே பெண்ணானவள் மனைவி என்கிற மேடைக்கு ஏறுகிறார். மனைவி என்கிற மேடைக்கு ஏறுகிற பொழுது தன் கணவனுக்கு அவள் பதில் சொல்லி ஆகணும், மாமியாருக்கு பதில் சொல்லி ஆகணும், கணவன் கூட இருக்கிற சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு வழி நடத்த வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும், அரவணைக்க வேண்டும். இப்படி அந்த மனைவிங்கிற ஸ்தானத்துல அந்த இடத்துல அவள் செய்கிற, அந்த இடத்துல அவள் பயணிக்கிற பயணம் அப்படியாக இருக்கும். அதே பெண்ணானவள் மனைவிங்கிற ஸ்டேஜியை விட்டு கொஞ்சம் ப்ரமோஷன், தாய்மை அடைகிற பொழுது தன் பிள்ளைக்காக பணிவிடை செய்ய வேண்டும், தன் கணவனுக்கும் பணிவிடை செய்ய வேண்டும், தன்னை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் பணிவிடை செய்ய வேண்டும். இப்படி அநேக காரியங்களை தாய்மை, அந்த தாயானவள் சுமக்கக்கூடியவளாக அங்க மாறுகிறார். இதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு ப்ரமோஷன், ஒரு முதுமை, ஒரு முதிர்ச்சி, ஒரு அனுபவம் நிறைந்த, எல்லாவற்றையும் கட்டி காத்து கொண்டு வந்து நடத்தின அந்த ப்ரமோஷன். அதுதான் ஒரு முதிர்ந்த, எப்படி சொல்ல, ஒரு பாட்டி என்று சொல்லலாம், அல்லது ஒரு மாமியார் என்று சொல்லலாம், பெரியவர்கள் என்று சொல்லலாம். அந்த மேடையிலே அவர்கள் பயணிக்கும் பொழுது எல்லாவற்றையும் காத்து பொறுமையாக அனுசரிக்க வேண்டும். ஒருவேளை மனைவியாக இருக்கும்பொழுது எனக்கு சமைக்க தெரியாது அப்படி என்று கணவனோட போராட்டம் செய்தால் மனைவி என்கிற மேடைக்கு நீ ஏற வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை
தாய்மை என்ற மேடையில நீ இருக்கும் பொழுது நான் பிள்ளைய பராமரிக்க மாட்டேன், கணவனை பராமரிக்க மாட்டேன், யாரோடு ஒத்துழைக்க மாட்டேன் அப்படி என்று நீ நினைச்சின்னா, பிடிவாதம் பண்ணினா, உன்னால அந்த தாய்மை என்கிற ப்ரமோஷன்ல அடைஞ்சதுக்கு அர்த்தமே இல்லாத போய்விடும். ஏனென்று சொன்னால் ஒரு குணம் உள்ள ஸ்திரியை கொண்டுதான் கர்த்தர் இந்த உலகத்திலே ஒரு வெற்றியை கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படுகிறதுக்கு சிலுவையை சுமந்து கொண்டு போகிற பொழுது மரியாளும் மகதலேனா மரியாளும் அநேக பெண்மார்களும் தாய்மார்களும் கதறி அழுகிறார்கள். அப்போ கூட இயேசு சொல்றாரு, எனக்காக நீங்க அழ வேண்டாம், பச்சை மரத்துக்கே இந்த கெதின்னா பட்ட மரமாக உங்களுக்கு என்ன வரும், நீங்க உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று அன்னைக்கே அந்த தாய்மார்களுக்கு இயேசு கிறிஸ்து பெண்மணிகளுக்கு சொல்லப்பட்ட மிகப்பெரிய ஒரு காரியம். எனக்கு அன்பான பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை வேதாகமம் உங்க கையிலே இருக்குமானால் நீங்கள் எடுத்து வாசியுங்கள். எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்துல நான் முடிக்க வேண்டும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? குணசாலியான ஸ்திரின்னு சொன்னா அது எப்படி இருக்கும், என்ன மாதிரி இருக்கும்? அதை கொஞ்சம் படிக்கலாமா? 31:10 ஒரு 3-4 வசனம் யாராவது கொஞ்சம் வாசிங்களேன். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறாள். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பெலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டை புரை உடுப்பி இருக்கிறதால் தன் வீட்டாரின் நிமித்தம் குளிருக்கு பயப்படாள். போதும். ரொம்ப நன்றிங்க அம்மா. ஆண்டோடைய வார்த்தை எவ்வளவு அழகா சொல்ல. ஒரு குணசாலியான ஸ்திரியா இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் தான் இந்த நீதிமொழிகள். பாருங்க, ஒரு ஸ்திரீ குணசாலியா இருந்தா அவள் நன்மை செய்கிறவளாக மாறுகிறாள். 2வது வேலை செய்கிறாள். 3வது ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். 4வது அதிகாலையிலேயே எழுந்திருக்கிறார். 5வது வேலைக்காரிகளுக்கு கூலி கொடுக்கிறார். 6வது தன் குடும்பத்தார்களுக்கு உணவு கொடுக்கிறார். 7வது வயல்களை வாங்குகிறார். 8வது தன் கையின் உழைப்பால் பயிரிடுகிறார். 9வது பலம் உள்ளவளாக இருக்கிறார், பலப்படுத்துகிறவளாக இருக்கிறார். 10வதாக ஞானமுள்ள அறிவுள்ளவளாக இருக்கிறார். 11வது ஒளியில் வசிக்கக்கூடியவராக இருக்கிறார். 12வது சிறுமையான ஏழைகளுக்கு உதவக்கூடியவளாக இருக்கிறார். 13 குளிருக்கு பயப்படாத. சில பேரு இந்த நாட்கள்ல குளிர்கள் எந்தெந்த நாட்டுல நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியல, இங்க கூட குளிர்கள் அதிகமா இருக்குது. நிறைய தேசங்கள்ல பனி கட்டியாக பெய்யும். ஆனா எனக்கு குளிருதுன்னு சொல்லி 8 மணி வரைக்கும் தூங்குகிற பெண்மார்கள், வாலிப பிள்ளைகள் அப்படிலாம் இருக்கிறாங்க. குளிருக்கு பயப்படாதவளாக இருக்கிறார். புருஷனுக்கு மரியாதையை ஏற்படுத்துவதாக இருக்கிறார். ஞானமாய் புத்திமதிகளை போதகத்தை பேசுபவளாக இருக்கிறார். 16 சோம்பேறியாய் இருக்காதவளாக இருக்கிறார். சோம்பேறியா இருக்க மாட்டாங்க. 17 எப்பொழுதும் 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 உஷாராக இருக்கக்கூடிய, அதாவது கவனமா இருக்கக்கூடிய, தன் காரியத்திலே கண்ணாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு குணசாலியான ஸ்திரீ எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வேதம் அழகா சொல்லுது. இன்னைக்கு உலகத்துல பெண்மார்கள் வாழ்க்கையில ஏன் தோல்வி, ஏன் ஆசீர்வாத குறைவுபாடு? நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். ஒரு பெண்ணானவளை கொண்டுதான், ஒரு சகோதரியை கொண்டுதான், பெண்மார்களை கொண்டுதான்
வீட்டிலே ஆசீர்வாதம் வரும். அதுக்காகத்தான் இந்த அடையாளமான வார்த்தை. கணவனால வராது. கணவன் உழைக்கலாம், பணம் கொடுக்கலாம், எல்லாமும் செய்யலாம். ஆனால் அந்த குடும்பத்துல என்ன இருக்குது, என்ன தேவை, என்ன செய்யணும், யாருக்கு என்ன பண்ணணும், இது எல்லாமே அந்த மனைவிமார்களுக்கு மட்டும்தான் தெரியும். பெண்களுக்கு தான் தெரியும். ஒரு குடும்பத்தை எப்படி நடத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய அறிவுரை, ஆலோசனை பெண்களுக்குத்தான் தெரியும். அந்த பெண்களுக்கு தான் அந்த பாரத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் பெண்கள் இவ்வளவு ஒரு ஆசீர்வாதம். அதிகாலையில எழுந்திருக்காததுனாலதான் உன் வீட்டிலே ஆசீர்வாதம் குறைவு ஏற்பட்டிருக்குது. கூலி வேலைக்கு வந்து வீட்டிலே வேலை செய்தால் அவளுடைய கூலியை உடனே கொடுத்துடணும். இஸ்ரவேலிலே வேலைக்கானுடைய கூலி உன் வீட்டிலே இரவிலே தங்காதிருப்பதாக அப்படின்னு உபாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான சகோதரிகளே, சகோதரர்களே, நாம வந்து சத்தியத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு இருக்கும்போது ஒரு மாற்றத்தை நாம் அடைய வேண்டும். ஏனென்றால் இயேசு மாற்றத்தை கொண்டு வரத்தான் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். மாற்றத்தை அப்படி சொன்னா, ஒண்ணு ஃபர்ஸ்ட் நம்ம மாறணும், ரெண்டு மற்றவங்களை நாம மாத்தணும். முதல்ல நம்ம மாறணும். எப்படி மாறணும்? நல்ல விதமா மாறணும், குணமுள்ளதாலா மாறணும், நல்ல ஒரு அன்பா மாறணும், மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக மாறணும். எல்லா விதத்திலையும், நடத்தையில, பேச்சில, வார்த்தையில, போக்கில, பிரயாணத்துல, செயல்பாடுல, எல்லாவற்றிலும் முதல்ல நாம மாறணும். நாம எதை தேவனுக்கு பிரியம் இல்லாம உலகத்திற்கு ஒத்ததாக புறம்பான காரியங்களை நாம செய்துகிட்டு இருந்தோமோ அதுல இருந்து முதல்ல நாம மாறணும். ரெண்டாவது, நாம எதுல இருந்தெல்லாம் மாறி இருக்குமோ அது போல மற்றவங்களை நாம மாத்தணும். மூன்றாவதாக, இயேசுவை போல, இயேசு கிறிஸ்துவை அன்பை போல நாம மாறி, இதைத்தான் கர்த்தர் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். இந்த குணசாலியான ஸ்திரீ, நீங்க அடுத்தது குணசாலியான ஸ்திரீல ரெபேக்காளை நீங்க பார்க்கும்போது அந்த ரெபேக்காளுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கை தெரியுங்களா? அங்க ஆதியாகமம் படிக்க வேண்டியதுல நீங்க நோட் பண்ணிக்கலாம். 24ஆம் அதிகாரத்துல 63 இருந்து 67 வரைக்கும் சொல்லுது. ஈசாக்குக்காக பெண் பார்க்க ஊழியக்காரர் போறாரு. அங்கே அடையாளத்தை கேட்கிறாரு. அங்க ரெபேக்காள் இருப்பதை அவர் எப்படியெல்லாம் கேட்டாரோ அந்த மாதிரி அடையாளங்கள் ரெபேக்காளுடைய செயல்பாடுல தெரியுது. ரெபேக்காளை குறித்து சொல்றேன் பாருங்க. மகா அழகாக இருந்தால், கன்னி பெண்ணாக இருந்தால், புருஷனை அறியாமல் இருந்தால், கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவர். ஏன்னா ஒரு யாராவது ஒருத்தங்க போய் புதுசா தண்ணி கேட்கும் போது நிறைய பேர் பயப்படுவாங்க அல்லது கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவு இருந்தாலும் கொடுக்கறதுக்கான இருதயம் வராது. தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க. தண்ணி கூட கொடுப்பதற்கு கஞ்சத்தனம் உள்ளவங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க. உலகத்துல எங்க தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி உண்டு, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு கொடுக்காதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் யாரோ ஒரு முகம் தெரியாதவரு, யாரோ ஒருத்தர் தூரத்திலிருந்து ஒருத்தர் வந்து திடீரென்று தண்ணி கேட்கிறாரு. ஆனா அவரு கேட்கறது அடையாளம். கர்த்தர் சமூகத்துல நான் யாரிடத்துல தண்ணி கேட்கிறேனோ, யார் எனக்கு தண்ணி கொடுக்கிறாரோ அந்த பெண்ணை என் தேவன் என் எஜமானனுக்கு நியமிக்க வேண்டும் என்று அவர் கேட்ட அடையாளம். அந்த ஊழியக்காரர் போயிட்டு தண்ணி கேட்ட உடனே ரெபேக்காள் மனம் ஒரு முறுமுறுப்பு இல்லாம உடனே அவள் சொல்றா பாருங்க, உனக்கும் தண்ணி கொடுக்கிறேன், உன் கூட வந்திருக்கிற நீ கொண்டு வந்திருக்கிற ஒட்டகங்களுக்கும் நான் தண்ணி வார்ப்பேன் என்று அந்த மனப்பான்மை யாருக்கு வரும்? இதுல ரெபேக்காளுக்கு எவ்வளவு பெரிய ஒரு நல்ல குணம் இருந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம மிகப்பெரிய ஒரு அடையாளம். சுறுசுறுப்பு உள்ளவள். ஏன்னா அந்த சுறுசுறுப்பு உள்ளவள் எப்படி சொல்றேன்னா, கிட்டத்தட்ட அந்த ஊழியக்காரர் கூட 10 ஒட்டகம் போச்சு. அந்த 10 ஒட்டகங்களுக்கும் அந்த தண்ணி கிணத்துல போயிட்டு முண்டு ஓடி கொண்டு வந்து ஊத்தி அதை அந்த ஒட்டகங்கள் குடிக்கிறாள். ஒரு ஒட்டகம் எவ்வளவு தண்ணி குடிக்கும் அப்படிங்கிறத நீங்க பிராக்டிக்கலாக சயின்டிபிகேஷன் யோசிக்க வேண்டும். அவ்வளவு இந்த ரெபேக்காள்ங்கிற ஒரே ஒரு சகோதரி, ஒரு வாலிப பெண் கொண்டு வந்து ஊற்றுகிறாள். அவ்வளவு சுறுசுறுப்பு, இரக்கமுள்ளவளாக இருந்தால், கபடு இல்லாத ஸ்திரியாக இருந்தால், சூழ்ச்சி இல்ல அவளுடைய இருதயத்துல, தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் உண்மை உள்ளவளாக இருந்தாள் என்று வசனம் 28ல சொல்லப்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ சகோதரிகளே, இந்த ரெபேக்காளை குறித்து அந்த நீதிமொழிகள் எந்த அளவுக்கு குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்குதோ அடையாளங்கள், அதற்கு ஒத்த அடையாளங்களை நான் இந்த வேதாகமத்திலே ரெபேக்காளுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்தேன். ஈசாக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறான். தூரத்துல ஒட்டகத்துல ஈசாக்கு
வந்து பார்க்கலாம். இந்த ஒட்டகத்து மேல ஒரு பெண் வருது, எஜமா ஊழியக்காரர் வராரு. உடனே கண் நோக்கி பார்க்கிறான். ஆனா ரெபேக்காள் அதை தூரத்துல இருந்து பார்த்த உடனே கேட்கிறா, அது யாருன்னு. அதுதான் என் எஜமானுடைய மகன் அப்படின்னு சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு ஒட்டகத்து மேல ஒரு ஒரு கர்வமாகவோ ஒரு பெருமையாகவோ அவர் சூழ்ச்சியாகவோ அவள் அமர்ந்திருக்கல. உடனே ஒட்டகத்தை விட்டு கீழே இறங்கி அவள் போயிட்டு பணிந்து கொள்கிறாள். அந்த ஈசாக்கை தலை குனிந்து வேதம் சொல்கிறது, உடனே இறங்கி அவள் முக்காடிட்டு கொண்டாள் என்று. எந்த அளவுக்கு அவள் கன்னி பெண்ணாக தன்னடக்கம் உள்ளவளாக ஒரு குணசாலியான ஸ்திரீயாக ரெபேக்காள் இருந்ததை நீங்கள் பார்க்க முடிகிறது வேதாகமத்திலே. எனக்கு சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். நல்ல குணமுள்ள ஒரு ஸ்திரீகள் லேயாளுக்கும் ஸ்தோத்திரம். லேயாள் வந்து ஒரு நல்ல குணமுள்ள ஒரு ஸ்திரீயாக இருக்கிறாள். ஆதியாகமம் 29 பார்க்கும்போது, ஆனால் அவள் உலகத்திலே அற்பமாக எண்ணப்படுகிறார். ராக்கேலுக்கும் லேயாளுக்கும் நீங்க வித்தியாசத்தை டிஃபரெண்ட் பார்க்கும்போது, ராக்கேல் லேயாளை ரொம்ப அற்பமாக எண்ணுவாள். ஆனால் எந்த ஒரு உலகத்துல எந்த ஒரு மனுஷனையும் நாம அற்பமாக எண்ணக்கூடாது. நாம யாரை அற்பமாக எண்ணுகிறோமோ அவர்களை தேவன் விசேஷமாக நினைப்பார். அல்லேலூயா. லேயாளை இந்த ராக்கேல் ரொம்ப அற்பமாக எண்ணினார். ஆனால் லேயாள் நல்ல ஒரு குணமுள்ளவளாக இருந்தாள் என்று வேதாகமத்துல ஆதியாகமம் 30:1 சொல்லுகிறது. அவள் கர்ப்பம் தரிக்கப்படுதல் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆபிரகாமுடைய மனைவி சாராளுக்கும் ஆகாருக்கும் ஒரு வித்தியாசம். சாராள் வந்து அவள் தாழ்மையா இருந்தா. ஆகார் வந்து ஒரு குழந்தை பிறந்த உடனே ஆகார் என்ன நினைக்கிறான்னா, அந்த சாராளை குறித்து, ஏன்னா அவதான் எஜமானி, அவளை அற்பமாக எண்ணுகிறாள், அற்பமாக. ஆனா ஆகாரை அனுமதிச்சதே இந்த சாராள் தான் வந்து ஆகாரை அனுமதிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மை உள்ள, ஏன்னா தன் புருஷனை யாரையுமே விட்டு கொடுக்க மாட்டாங்க உலகத்துல. தன் புருஷனையே தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு வாரிசு இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம், ஒரு எண்ணமும் அந்த சாராளுக்கு இருந்தது. அதனால தன் கணவன் கிட்ட, சரி பரவாயில்ல, அப்படி மறு திருமணம் நீ செய்துகொள், சேர்த்துக்கொள் அந்த அடிமை பெண்ணை அப்படின்னு ஒரு மனப்பான்மை எந்த ஒரு பெண்ணுக்கும் வராது. ஆனா அப்படி ஒரு மனப்பான்மை சாராளுக்கு இருந்துச்சு. ஆனா ஆகாருக்கு வந்து குழந்தை பிறந்த உடனே இவளுக்கு ஒரு பெருமை, அவளை குறிச்சு ஒரு அற்பம். இவ என்ன நினைச்சுக்கிட்டா, தன்னை குறிச்சு பெரிய ஒரு எஜமானியை போல இவன் நினைச்சுக்கிட்டா. அப்படி இந்த 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை பார்க்கும்போது, சாராள் மிகப்பெரிய ஒரு தேவனுடைய சத்தத்தை தன் கணவனுடைய வார்த்தைக்கு, தன் கணவனுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய, ஆபிரகாமுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு தாயாக சாராள் இருக்கிறார். நமக்கெல்லாம் ஒரு விசுவாசமான ஒரு தாயாக இருக்கிறார். எனக்கு அதுபோல குணமில்லாத ஸ்திரீ அதை குறித்து ஒரே ஒரு ஷார்ட்டா சொல்றேன். பொத்திபாருடைய மனைவி எகிப்து தேசத்துல யோசேப்பை பாவத்துல விழவைப்பதற்காக எத்தனையோ முயற்சிகளை எடுக்கிறாள். எத்தனையோ முயற்சிகள் அவ செய்தது அந்த வசனத்துல போட்டிருக்குது. ஆதியாகமம் 39 7, 10, 12, 15, 18 நீங்க படிச்சு பார்க்கும்போது யோசேப்பின் மேல் அவள் கண் வைக்கிறாள். தினம் பாவம் செய்ய யோசேப்பை தூண்டுகிறாள். வலுக்கட்டாயமாக செயல்படுகிறாள். பழியை யோசேப்பு மேல போடுகிறாள். பொய் சொல்லுகிறாள். தன் புருஷனுக்கு இலச்சையை உண்டு பண்ணுகிறாள். என குணமுள்ள ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். ஆனால் இவள் போத்திபாருடைய மனைவி ஒருபொழுதும் அவள் குணமுள்ள ஸ்திரியாக நடந்து கொள்ளவே இல்லை. பொய் சொல்றா, அட்டூழியம் பண்றா, வலுக்கட்டாயம் பண்றா, அடுத்தவன் மேல கண் வைக்கிறா. இப்படி எல்லாம் உலகத்துல நடக்குது. குணமுள்ள ஸ்திரீக்கும் குணமில்லாத ஸ்திரீக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் உலகத்துல இருக்குது. நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, கிறிஸ்துக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கும் ரட்சிக்கப்படாத விசுவாசிக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. கிறிஸ்தவனா இருப்பது பெரிய விஷயம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் இருப்பதுதான் நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். கிறிஸ்தவனா மரிப்பது பெரிய விஷயம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். அப்போதுதான் நம்ம மீண்டும் மறுபடியும் ஜீவனை பெற்று எழுந்திருக்க முடியும். ஆகையால் தன் மனைவியை அதிகமாக நேசித்த ஒருவன் எல்கானா என்கிற ஒரு சகோதரன், 2 மனைவி, பெனினாள், அன்னாள். அன்னாளுக்கு மலடியா இருக்கும்பொழுது இந்த பெனினாள் அவளை அற்பமாக எண்ணுகிறான். மலடியாக இருந்ததுனால
ரொம்ப அசட்டை பண்ணுகிறாள். ஆனால் அன்னாலோ ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரையே நம்பி ஆண்டவரையே வாஞ்சித்து வந்து சபையில உட்கார்ந்து அழுது புலம்பி கர்த்தர் சமூகத்துல ஒரு பொருத்தனை செய்தா பாருங்க. நான் பெற்ற பிள்ளைய, எனக்கு முதல்ல பிறக்கிற பிள்ளைய ஆண்டவரே உமக்கு ஊழியத்துக்காக கொடுப்பேன்னு சொல்லி இந்த மனப்பான்மை யாருக்குமே வராது. ஒரு நல்ல குணமுள்ள ஸ்திரியாக அன்னாள் விளங்குகிறாள். குணமில்லாத ஸ்திரியாக பெண்ணினால் விளங்குவதை நீங்கள் அதிலே பார்க்க முடியும். தன் எஜமானுக்கு சுவிசேஷம் அறிவித்த ஒரு பெண்ணு ஒரு இடத்துல வேலைக்கு போகிறாள். அந்த இடத்துல தன் எஜமானுடைய எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவள் கண்ணோக்கி பார்க்கிறாள். நாகமானுடைய குஷ்டரோகிக்கு சுவிசேஷத்தை சொன்ன ஒரு வேலைக்கார பெண்ணு குணமுள்ள ஸ்திரியாக இருக்கிறாள். அவள் ஒரு பெண் தான் வேலை செய்யும் இடத்துல இயேசுவை குறித்து சொல்ல வேண்டும். ஒரு பெண்ணான இருக்கும்போது, சமயம் கிடைக்கும்போது, அல்லது அவர்கள் உபத்திரவத்தில் இருக்கும்போது, அவர்கள் பாடுகள் படுகிற பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரம், அந்த வாய்ப்பை நாம பயன்படுத்த வேண்டும். அவங்கதான் குணம் உள்ள ஸ்திரீ. நாம் அதை அலட்சியமாக எண்ணக்கூடாது. தன் எஜமானனுக்கு சுவிசேஷத்தை அறிவித்த குணசாலியான ஸ்திரீ அந்த பெண். நாகமானின் குஷ்டரோகியை மாற்றுவதற்காக அந்த சுவிசேஷத்தை அறிவித்து என் தேசத்திலே தேவாதி ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் அங்கே தீர்க்கதரிசி இருக்கிறார், அங்க போ என்று சுவிசேஷத்தை அறிவித்த ஒரு பெண். ஸ்தோத்திரம். தன் புருஷன் வாங்கின கடனை அடைத்து தீர்த்த நல்ல பெண். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா தீர்க்கதரிசியின் மனைவி. தீர்க்கதரிசி இறந்து போயிடுறாரு. கடன் அதிகமாக இருக்குது. கடன்காரன் தொல்லப்படுத்துகிறான். தேவ சமூகத்துல வேண்டிக் கொள்கிறாங்க. குடங்களை வாங்கி கொண்டு வந்து எண்ணெயை நிரப்புகிறாங்க. எண்ணெயை விற்று கடனை அடைக்கிறாங்க, ஜீவனம் பண்றாங்க. தன் கணவன் இல்லையே, தன் புருஷன் இறந்து விட்டாரே என்ற ஒரு கவலைனால அவர்கள் தவறான பாதையில் அவங்க நடக்கவே இல்லை. அவங்க தவறான செயல்பாடுகளை அவங்க செய்யவே இல்லை. கர்த்தர் சமூகத்துல காத்திருக்கிறாங்க. கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து காத்திருந்து ஜெபிக்கிறாங்க. அதே வேற ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுற வார்த்தைகளை கொண்டு அப்படியே கீழ்ப்படிஞ்சு எண்ணெயை விற்று கடனையும் அடைக்கிறாங்க, ஜீவனம் பண்ணுகிறாங்க. தான் புருஷன் பட்ட கடனை அடைக்கக்கூடிய ஒரு நல்ல குணசாலியான ஸ்திரீ தான் அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி. தேவ ஊழியக்காரனுக்கு இளைப்பாறுவதற்காக இடத்தை ஆயத்தம் செய்த சூனேமியால் ஸ்திரீ தேவ ஊழியக்காரனை நேசிக்க வேண்டும். தேவ ஊழியக்காரனுக்கு இளைப்பாறுவதற்காக பணிவிடை செய்த சூனேமியால் ஸ்திரீ கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. ஊழியக்காரரை ஒருபோதும் அசட்டை பண்ணாமல் போஜனம் கொடுத்த ஸ்திரீ. தங்குவதற்கு மேல் மாடியிலே ஒரு அறையை ஆயத்தம் ஸ்திரீ. என கண்பான சகோதரர்களே, பெண்களை கொண்டுதான் ஒரு எழுப்புதல் தேசத்திலே வரும் என்பதற்கு இந்த வேதாகம வார்த்தைகள், நான் சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் அத்தனையும் அடையாளங்கள். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த உலகம் இறுதியான முடிவிலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ரிவைவல் ஃபயர் பிரேயர் குரூப் கூட தேவ சித்தத்தின்படிதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று சொன்னால் அநேக ஸ்திரீகளை கொண்டு, அநேக பெண்களை கொண்டு தேசத்திலே பல நாடுகளிலே ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க போகிறார். தான் பெற்ற பிள்ளையை தின்ற ஸ்திரீயை பார்க்கிறோம். அதை காட்டிலும் தன் புருஷனை கொன்று போட்ட கொலகாரியோடு வாழ்ந்து வாழ்க்கை நடத்தின ஸ்திரீ பஸ்தேபால் எங்கேயோ தூரத்துல குளிக்கிறான். ராஜா கூப்பிட்ட உடனே வந்துடுறான். கணவனையே ராஜா கொண்டுறான் தாவீது. ஆனா அந்த இச்சைக்கு இவளும் உடன்பட்டு அங்கே அந்த தன் புருஷனை கொன்ன ஸ்திரீயோடு வாழ்க்கை நடத்துகிறார். நான் 2 காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். குணசாலியான ஸ்திரீ எப்படி இந்த உலகத்துல எழுப்புதலை கொண்டு வந்திருக்கிறாங்க. குணமில்லாத ஸ்திரீகள் இந்த உலகத்துல எவ்வளவு அநாகரிகமான செயல்பாடுகளை ஈடுபட்டதுனாலே எவ்வளவு சுவிசேஷம் ரட்சிப்பு இழந்து போயிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். குணசாலியான ஸ்திரீகள்ல நன்றி கடனை செலுத்திய ஞானமுள்ள பெண், நன்றி கடனை செலுத்திய அபிகாயில் அருமையான ஒரு பெண்ணு. நாபாலிடம் ஆடு மாடுகள் எல்லாம் இருந்துச்சு. தாவீதுக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தா அந்த நாபால் கொடுத்திருக்க முடியும். ஆனால் அவன் கொடுக்கவில்லை. அவனோ வியாதிப்பட்டு கர்த்தருடைய அடியினால இறந்தான். ஆனால் இந்த அபிகாயில் தன் குடும்பத்திற்கு ஒரு சாபம் வந்துடக்கூடாது என்பதற்காக, அழிவு வந்துடக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய ஒரு காரியத்தை அவள் ஓடி கீழ்ப்படிஞ்சு ஒரு நல்ல ஒரு குணமுள்ள ஸ்திரியாக அபிகாயில் தாவீதுக்கு பணிவிடையை
செய்கிறாள். எனக்கு அன்பான சகோதரிகளே, யூத குலத்தையே காப்பாற்றின ஒரு குணமுள்ள ஸ்திரீ உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். யூத குலத்தையே, என் குலமே அழியுது, என் கோத்திரமே அழிய போகுது, நான் செத்தாலும் பரவாயில்லை, செங்கோல் நீட்டிலனாலும் பரவாயில்லை, நான் ராஜாவின் முற்றத்தில் போய் நிற்பேன் என்று சொல்லி அந்த முற்றத்தில் போய் நின்று யூத குலத்தையே காப்பாற்றின எஸ்தர் ராஜாத்தி ஒரு குணமுள்ள ஸ்திரீ. எழுப்புதல் எப்படி வந்திருக்கு பாத்தீங்களா? ஒரே ஒரு பெண்ணை கொண்டு, ஒரே ஒரு சகோதரி கொண்டு கர்த்தர் இப்படிப்பட்ட சூழ்நிலை வருங்கிறத முன்கூட்டியே அறிஞ்சு அந்த அரண்மனைக்குள்ள எஸ்தரை கொண்டு போயிட்டு வைத்திருக்கிறார். இதெல்லாம் ஒரு தேவ திட்டம், வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தேவ திட்டம். எனக்கு அன்பான தேவ சகோதரிகளே, குணசாலியான ஸ்திரீல ஒரு விஷயத்த சொல்றேன், பாக்குறீங்களா? புத்தியுள்ள 5 ஸ்திரீகள் தன் விளக்கை அணைக்காமல் ஆயத்தமாக ரெடியாக இயேசு கிறிஸ்துனுடைய வருகைக்காக காத்திருந்த ஸ்திரீகள், இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை எதிர்நோக்கி நின்று கொண்டிருந்த ஸ்திரீகள். குணமில்லாத ஸ்திரீ, புத்தி இல்லாத ஸ்திரீ தன் விளக்கையும் அணைத்து விட்டார்கள், தன் விளக்கையும் அணைத்து விட்டார்கள். இருளிலே வாழ்ந்தார்கள், இருளிலே அமர்ந்திருந்தார்கள். இயேசு வந்ததும் தெரியாது, இயேசு போனதும் தெரியாது. கடைசியாக தன் விளக்கை கொளுத்துவதற்காக மற்றவர்களிடம் போய் கடன் வாங்குவதற்கு கெஞ்சு கொண்டு மன்றாடி கொண்டிருக்கிற அந்த 5 ஸ்திரீக்கும் இயேசுனுடைய வருகை எதிர்நோக்கி காத்திருந்த அந்த புத்தியுள்ள குணசாலியான ஸ்திரீக்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம். எனக்கு அன்பான சகோதரியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத நினிவே பட்டணத்திலே இருக்கிற ஜனங்களை போல உலகம் முழுவதும் எவ்வளவோ பேர் இருக்கிறார்கள். உண்மையிலேயே சொல்றேன், சபைகளிலே பெண்கள் மார்கள் அதிகம். எங்கு பார்த்தாலும் எந்த சபைகளை எடுத்துக்கொண்டாலும் பெண்கள் மார்கள் ரட்சிக்கப்படுவது அதிகம். எனக்கு அன்பான சகோதரிகளே, உபாகமம் 6ஆம் அதிகாரத்திலே ஒரு வார்த்தை சொல்கிறது. உபாகமத்திலே அந்த வார்த்தையை நீங்க பாருங்க, 6ஆம் அதிகாரம் 3வது வசனம். இதை மட்டும் படிங்க. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாய் இரு. ஆமேன். போதுங்க அம்மா, ரொம்ப நன்றிங்க அம்மா. இந்த வசனம் எவ்வளவு அழகா சொல்லுது. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, ரொம்ப ஆழமா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச வார்த்தை இஸ்ரவேலே. இந்த இஸ்ரேல் என்கிற இஸ்ரவேலை, ஜெருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கோ, நீ நல்லா இருக்கதா, யூ வில் டூ வெல். நீ நல்லா இருப்பதற்காக, உன்னை அழிப்பதற்காகவோ, உன்னை ஒடுக்குவதற்காகவோ, உன்னை சபிப்பதற்காகவோ கர்த்தர் உங்களை அழைக்கவே இல்லை. உன்னை என்ன கர்த்தர் அப்படி அழைக்கவே இல்லை. நீங்களும் நானும் நல்லா இருப்பதற்காகவே கர்த்தர் அழைத்திருக்கிறார். கர்த்தர் காமிக்கிற தேசத்துக்கு நீ போ, அங்க நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் அப்படின்னு ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு. உன் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்ப. இஸ்ரவேலே, யாக்கோபே, உன் வாசஸ்தலம் எவ்வளவு அழகா இருக்குது, உன் ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நம்மளை ஆசீர்வதிப்பதுதான், நம்ம நல்லா இருப்பதுதான் அவருக்கு பிரியம். நாம நல்லா இருக்கதான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அப்படி அழைக்கப்பட்ட நாம, 1, நாம மாறணும், 2, நாம மாத்தணும், 3, இயேசுவை போல நாம மாறிக்கணும். கர்த்தர் பெண்களை கொண்டு ஒரு எழுப்புதலை தேசத்துல கொண்டு வர விரும்புகிறார். ஒரு குணமுள்ள ஸ்திரீகளாக நாம மாறுவோம், குணமுள்ள மனுஷர்களாக நாம மாறணும், கள்ளங்கபடு இல்லாத மனுஷர்களாக நம்ம மாறணும், சூழ்ச்சி இல்லாத மனுஷர்களாக மாறணும். ஏன் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் கபடற்ற பரிசுத்த ஆவியானவர். கபடற்ற மனுஷனை பரிசுத்த ஆவியானவர் நேசிக்கிறார். உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, நீ கம்பெனில வேலை செய்தாலும், நீ வேலைக்கு போனாலும், நீ அலுவலகத்தில் இருந்தாலும், நீ எதை விதைக்கிறாயோ அதைத்தான் நீ அறுப்ப. நீ கபடம் இல்லாம, சூழ்ச்சி இல்லாம, இயேசுவுக்கு முன்மாதிரியாக, இயேசுவை போல, இயேசு அன்பை தரித்து கொண்டவர்களை போல உன் குடும்பத்திற்கு நல்ல ஒரு குணமுள்ள ஸ்திரியாக, நல்ல ஒரு குணமுள்ள கணவனாக, குணமுள்ள சகோதரனாக, சகோதரியாக, கிறிஸ்துனுடைய அன்பை
பிரதிபலிக்கிற ஒரு விசுவாசியாக ஒரே ஒரு நியாயப்பிரமாணம் தான். உன்னை நேசிப்பது போல நீ மற்றவனையும் நேசி. இந்த ஒரே ஒரு வார்த்தையை இயேசு நம்ம கையில அதிகாரமாக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. இப்படி நம்ம வாழ்வோம் என்று சொன்னால் இந்த தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வர முடியும். எனக்கு அன்பான தேவ சகோதரிகளே, தாய்மார்களே, என்னை விட வயதில் மூத்த ஊழியக்காரர்களே, ஒண்ணு நம்ம மாறுவோம். நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள்ல மாற வேண்டியது இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்ட மட்டும் போதாது, நம்ம செயல்பாடுகள், பேச்சு எல்லாத்திலையும், நடத்தை, செயல்பாடுகள் எல்லாத்திலையும் இன்னும் நம்ம மாறணும். எதெல்லாம் இந்த 2022ஆம் ஆண்டு கடைசி நாட்கள் நம்ம இருக்கிறோம், எதெல்லாம் நம்ம மாறாம இருக்கிறோமோ இதில் எல்லாத்திலையும் மாற்றி நம்ம புதிய ஒரு சிருஷ்டியாய், புதிய மனுஷனாக நாம மாறுவோம். மற்றவர்களை மாற்றுவோம். இயேசுவை போல நாமளும் மாற்றிக்குவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.